ஹாய், வெல்கம் டு மத நர்சரி கார்டன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸில் நிறைய பிளான்ட் ஃப்ளவரிங் சீசனில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ் போடுறத வச்சு இந்த டியூபர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. பட் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு எல்லாமே ஃப்ளவரிங் சீசனுங்க. இப்போ நம்ம டியூபர்ஸ் எடுக்கவே முடியாது. ஏன்னா ஃப்ளவரிங் சீசனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டியூபர்ஸ் அதில் ஃபார்ம் ஆகாது. ஒன்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் மட்டும்தான் ஆகிட்டு இருக்கும். அது டியூபரை தன்னால் ஃபார்ம் பண்ணும் போது தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டியூபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா டியூபர்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை லோட்டஸில் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் பாருங்கள், நம்மளோட அமெரிக்கம்லையா தான். நல்லா பாருங்கள் எத்தனை பட்டு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பூத்து 4-5 பட்டு முடிஞ்சிருச்சு. இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா பட்டு இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா AW7ங்கிற ஒரு ரெட்டுங்கிற ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான். இது பார்த்தோம் அப்படின்னா ஹார்டி வெரைட்டிஸாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கம்லாம் நல்லா ப்ளூம் ஆகும். இது AW7 ரெட்டு. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக நிறைய ஒவ்வொரு லீஃப் ஸ்டாண்டிங் லீஃப்ஸ் கூடயுமே பார்த்தோம் அப்படின்னா பட்டு வரக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம AW7. இங்கே பாருங்கள், இது நந்தாலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பட்டு எடுத்திருக்கு. நேற்று கூட இதோட வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹரிதா. இங்கே பாருங்கள், குட்டியாக இப்போ தான் ஃபஸ்ட்டு பட்டு ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹரிதாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுலேயுமே நம்மக்கிட்ட டியூபர்ஸ் கிடையாது. அடுத்தது பார்த்தா இது ரீபார்ட் பண்ணி கொடுத்துருக்கு ரெட் ஜோபா. இந்த போன டைம் எனக்கு ஃப்ளவர் ஆகலை, அதனால் நான் சேலுக்கு போடல. நான் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நான் பாட் பண்ணி வச்சிட்டேன். பிங்க் மேரிகோல்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நம்மளோட ஒயிட் பியூனி இதுவும் பாருங்கள் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு, சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் பியூனியும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கர்ணாவும் பார்த்தோம் அப்படின்னா இப்போது கிட்டத்தட்ட இது பாட் பண்ணி ஒரு 20-22 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே நமக்கு பட் எடுத்துருச்சு. இதுதான் கர்ணாவோட ஸ்பெஷலும் சரி. நல்லா நமக்கு இந்த டைமிங்கில் டியூபர்ஸ் நம்ம கரெக்டாக பாட் பண்ணி வச்சுருந்தோம், கேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எடுக்காதது கூட நம்ம திரும்பவும் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட S1 பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டைமுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மந்த்லியும் ஒன்ஸ் கண்டிப்பாக NPK ஆர் DAP நம்ம கொடுத்துடணும். பாட் பண்ணி 1 மந்த் கழித்து கம்பல்சரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து ப்ளூம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எல்லாம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கல்யாணி இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதில் இன்னும் டார்மென்சிக்கு போல் க்ரோத் இருக்குது. இவங்க நம்மளோட டீலன். எல்லாம் நேற்று கொஞ்சம் மழையினால் பார்த்தோம் அப்படின்னா பூவெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நேற்று எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கொட்டுற ஸ்டேஜ் ஆகிட்டாங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பட்டு எடுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிங்க் ஸ்பாக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நான் ரீபார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுலேருந்து டியூபர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப நான் பாட் பண்ணி வைக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா டியூபர்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி தான் அதுவும். இது எல்லாமே ரீபார்ட் பண்ணி கொடுக்கணும். நம்மளோட ஹல்க்கு ஃப்ளவரிங் முடிஞ்சிட்டு திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க நம்மளோட புச்சாங்க. பாட் பண்ணி கரெக்டாக இன்னையோட 19 நாள் ஆகுது. 1ஆம் தேதி நம்ம பாட் பண்ணியிருந்தோம். அதில் பாருங்கள் டேட்டுமே மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னும் பட் எடுக்கல. ஆனால் ஸ்டாண்டிங் லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபீடிங் நம்ம கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பாட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல க்ரோத் ஆகும். பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புச்சாலாம். இது நம்மளோட ஃபேவரட்டான மயூரி தான். இதுவுமே நல்ல க்ரோத்தில் இருக்குது. அதனால் இப்போவும் டியூபர்ஸ் எடுக்க முடியாது. லோட்டஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இப்போ இதுக்கு மேலே ஃப்ளவரிங் சீசன் தான்.
பெருசாக டியூபர்ஸ் எதுவுமே கிடைக்காது. நல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளவர் தான். நிறைய பேர் வீடியோஸ் இந்த ஃப்ளவரிங் ஓப்பனிங் தான் போடுறத பார்த்துட்டு எனக்கு டியூபர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளவரிங் சீசனுங்கிறதுனால நமக்கு வந்து டியூபர்ஸ் கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டியூபர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அங்கேயும் புதுசாக வாங்கி பாட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேயும் கொஞ்சம் லோட்டஸ் இருக்குது. இதெல்லாம் க்ரோ ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் ஆகட்டும். இன்னும் 1-2 வெரைட்டிஸ் பாட் பண்ணாமே கிடக்கும். இதெல்லாம் பாவோ ரெடி ஆயிடுச்சு நம்ம பாட் பண்ணுறதுக்கு. நான் நிறைய போடாமல் இருக்கேன். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் லில்லி. கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. பிளான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பேபி பிளான்ஸ் எல்லாமே இப்போ தான் ரெடியாக ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியாக டக்குன்னு நம்ம பிளான்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரெடியாகி முடிக்கட்டும். இதெல்லாம் கொஞ்சம் நியூ வெரைட்டிஸு. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இப்போல்லாம் வாங்கியிருக்கு. இதெல்லாமே நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் அனுப்பிச்சோம் அப்படின்னா கம்பல்சரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 1-2 மட்டும்தான் மை பழைய பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஆடி வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.